உலக தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல நம்ம தொடர்ந்து கருத்துக்கணிப்பு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கருத்துக்கணிப்பு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதி பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி தொகுதி. ஏன்னா தற்போதைய வேளாண் துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுடைய தொகுதி. அந்த தொகுதி எப்பயுமே பார்த்தீங்கன்னா திமுக ஃபேவரா இருந்த தொகுதி தான். ஸோ இந்த முறை மக்கள் என்ன கருத்துக்கணிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. போன எலெக்ஷன் ஐயாக்கு பட்டம் ப்ரோ. 26ல ப்ரோ. இந்த 26லயும் டிஎம்கே தான் ப்ரோ போட போறேன். 21ல கட்டளை போடும். 26ல யாருக்கு கட்டளை தான் போடும். 24 டிஎம்கே தான் போடுவோம். 2021ல ரெட்டலைக்கு தான் போட்டேன். 26ல யாருக்கு 26க்கு விஜய்க்கு தான் போட போறேன். 26ல யாருக்கு டிஎம்கே. 26 பிஎம்கே கூட்டணி எதுவும் அதுக்கு தான் போடுவோம். நான் அது திமுகவுக்கு போடுவேன். 26ல யாருக்கு திமுக தான் போடுவேன். 26ல டிஎம்கே கூட்டணி கொடுப்போம். திமுக கூட்டணிக்கு நான் விசிக்கல இருக்கேன். திமுக வாக்களிச்சோம். 26லயும் திமுக கூட்டணி வந்தால் விசிக்கு எழுச்சி தமிழ் தலைவருக்கு தான் பண்ணுவோம். ஆனா ரெட்டலி போட்டான். 26ல யாருக்கு யார் போடணும் விஜய் போடுவான். 2021ல யாருக்கு வாக்களிச்சு? தேமுதிக. தேமுதிக கூட்டணி. 26ல 26 தேமுதிக. நான் விசிகாவை தான் போட்டேன். திமுக கூட்டணி போட்டீங்க? ஆமா திமுக தான். 26ல யாருக்கு போடுறீங்க? 26 கேப்டன் தான். டிஎம்கே தான். டிஎம்கே. எப்பயுமே பாமக தான் போடுவோம். அவன் பாமக நிற்கிறேன் அதில் போடுவோம். பிஜேபி தான் போட்டோம். 26ல யாருக்கு? அதே பிஜேபிக்கு தான் போடுவோம். அதிமுகவுக்கு போட்டோம். 2026ல யாருக்கு? அதே அதிமுகவுக்கு தான் போடுவோம். கூட்டணி இருந்தாலும் தனியா இருந்தாலும். எடப்பாடிக்கு போட்டான். 26ல இப்பயும் ரெட்டலி தான் போடுவான். போன பிறகு திமுகவுக்கு. 26ல யாருக்கு? எடப்பாடிக்கு போட்டுருவாரு. எடப்பாடி. தேமுதிகவுக்கு. தேமுதிக. 26ல யாருக்கு? குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கா எம்ஆர்கே. பிஜேபி சார்ந்ததாங்க. பிஜேபி. 26ல பிஜேபி சார்ந்த யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான். 2021லையா டிபிஐக்கு போட்டோங்க. திமுக கூட்டணி. திமுக கூட்டணிக்கு. ஆமா ஆதரவுக்காக போட்டோம். 26ல 26 எங்க அண்ணன் ஏழு சொல்றாரு தான் போட்டு போடுவோம். ஸ்டாலினுக்கு போடுவோம். 26ல யாருக்கு போடுவீங்க? 26ல யாருக்கு போடுவீங்க? 26ல ஸ்டாலினுக்கு தான். ஸ்டாலின் தான். 26ல யாருக்கு? ஸ்டாலின் தான் போட்டிருக்கான். திமுகவுக்கு தான். 26ல யாருக்கு போடுவீங்க? திமுகவுக்கு தான் போடுவோம். என்ன திமுக போட்டான். 26ல யாருக்கு போடுவீங்க? யோசனை பண்ணி தான் போடுவோம். பாமகவுக்கு. 26ல யாருக்கு? பாமகவுக்கு. 21ல திமுகவுக்கு போட்டோம். 26ல யாருக்கு? வேற யாரும் புதுசா வராங்களோ அவங்களுக்கு போட வேண்டியதான். விஜய் வராரு, சீமான் இருக்காரு, யாருக்கு? விஜய் தானே போடுவான். 21 25ல டிபிஐக்கு தான் ஓட்டு போடுறோம். விடுதலை சிறுத்தைகள். ஆமா விடுதலை சிறுத்தைகள். 21ல திமுக தான். 26ல யாருக்கு? திமுக போட மாட்டோம். யாருக்கு போடுவீங்க? அது நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் காங்கிரஸுக்கு போடணும். காங்கிரஸ். 26ல யாருக்கு? டிஎம்கேக்கு போடலான்னு இருக்கேன். டிஎம்கே. லாஸ்ட் எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? டிஎம்கே. டிஎம்கே. இப்போ 26ல தளபதி தான். யாரு? விஜய்க்கா? டிவிகே. எங்க இதுல மாம்பழம் கட்சிக்கு தான் போடுவோம். மாம்பழத்துக்கு. 26லயும் மாம்பழத்துக்கு. மாம்பழத்துக்கு தான் போடுவோம். அது அன்புமணி சார் தான் போடுவோம். 2021ல ரெட்டலைக்கு போட்டோம். 26ல யாருன்னு போடுவீங்க? 26ன்னா யார் எப்படி வராங்களா பார்த்து தகுந்த மாதிரி தான் செய்ய முடியும். எதுவும் முடிவு பண்ண முடியாதுல்ல. நான் லாஸ்ட் எலெக்ஷன் ஏடிஎம்கே ஓட்டு போட்டேன். 26ல யாருக்கு? இந்த மாற்றம் புதுசாக ஒருத்தவங்க ஓட்டு போடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். யாருக்கு? விஜய்க்கு போடலான்னு நினைக்கிறேன். டைம் என்னோட ஓட்டு பாமக கூட்டணிக்கு போட்டேன். 26ல யாருக்கு? 26க்கு யாரு ஒன்றும் ஐடியா இல்லை. யாருக்கா போட்டா ஏடிஎம்கே ஓட்டு போடுறோம். 2021ல் ஸ்டாலின். 26ல 26லயும் ஸ்டாலின். 2021 நான் இது ரெட்டலைக்கு போட்டேன். 26ல யாருக்கு? விஜய்க்கு. நான் ரெட்டலை தான் ஓடும். 26ல யாருக்கு? அது ரெட்டலை தான் போடும். 21ல எடப்பாடி. 26ல யாருக்கு? எடப்பாடி. திராவிட முன்னேற்ற கழகம். 26க்கு யாருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம். 21ல நான் தெரிஞ்சது டிஎம்கே தான். 26ல எப்பயுமே டிஎம்கே தான். திமுக. 26ல யாருக்கு? திமுக. யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறியா? ரெட்டலைக்கு. 26ல யாருக்கு? ரெட்டலை தான் போடுவேன். நான் ஏடிஎம்கே தான் போட்டேன். 26ல யாருக்கு? அதுக்கே தான் போடுவேன். ஏடிஎம்கே தான் போடுவான். ரெட்டலை தான் போட்டான். 26ல யாருக்கு? ரெட்டலை தான் போடுவான். திமுகவுக்கு. 26ல யாருக்கு? திமுகவுக்கு. 2026க்கு யாருக்கு போடுவீங்க? அதான் அன்புமணி தான். நான் பிஜேபி ஓட்டு போட்டேன். 26ல பிஜேபி தான். 27 டிஎம்கே தான் போட்டேன். 26ல யாருக்கு? 26 டிஎம்கே தான் போடுவேன். 21 சூரியத்துக்கு சூரியன். ஆமா. 26ல புதுசு கேப்டனுக்கு. 26ல யாருக்கு? கேப்டனுக்கு தான். டிஎம்கே போட்டான். 26ல யாருக்கு? கேப்டன் தான் போடுவான். 2021 திமுகவுக்கு. 26ல யாருக்கு? 26க்கு அண்ணா திமுக தான் போட போறோம். டிஎம்கேக்கு. 26ல யாருக்கு? டிஎம்கேக்கு. திமுக. 26ல யாருக்கு? திமுக. ஒரு சத்தம். ரெட்டாளைக்கு போட்டேன். ரெட்டலைக்கா? அடுத்த எலெக்ஷன் யாருக்கு போடுவீங்க? ரெட்டாளையும் போடுவேன்.
கலைஞருக்கு தான். கலைஞருக்கு. அடுத்த எலெக்ஷனுக்கு அதான் யார் பேர் சொல்லுங்க. கலைஞருக்கு தான். முக ஸ்டாலின். டிஎம்கே போட்டோம். டிஎம்கே. இப்போ 26ல யாருன்னு போடுறீங்க? இதான் போடணும், வேற கட்சி மாற்றி தான் போடுவோம். சொல்லுங்க, யாருக்கு போடுறீங்க? விஜய் தான் போடுவோம். 2021 திமுக போடுறோம். யாருன்னு? திமுக 26ல யாருன்னு போடுறீங்க? அதில் அப்புறம் தான் தெரியும். போக தான் தெரியும். 26ல யாருக்கு போடுறீங்க? அண்ணா திமுக. நபரா இருக்குமோ இல்லையோ, நான் இப்ப விஜயகாந்துக்கு தான் போடுவேன். இப்பயும் அதுக்கு தான் போடுவோம். ரெட்டலைக்கு போட்டா 26ல யாருன்னு போடுறீங்க? ரெட்டலைக்கு தான் போடுவான். 21 டிஎம்கே தான். 26 அதாவது டிஎம்கே தான். 2021ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? எடப்பாடிங்க. எடப்பாடி. 26ல யாருக்கு போட்டீங்க? எடப்பாடி தான் போட்டேன். எடப்பாடி. போன வருஷம் திமுக போட்டுது. இந்த வருஷம் எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. அவரு தான் போடுறீங்க. அவர் தான் பண்ணலாம்னு இருக்கு. விஜய் போல ஒரு எய்ம் இருக்கு. திமுக. 21ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறோம். 26ல யாருக்கு? 26 அனுப்ப முடியாது. பாமக. 21ல டிஎம்கேக்கு போட்டேன். 26ல யாருக்கு? இதுதான் விஜய்க்கு தான். யாரு வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரெட்டால எங்க இருக்கு அங்க போடுவோம் ஓட்டு. அவ்வளவுதான். 2021 ஏடிஎம்கே. 26ல யாருக்கு போடுறீங்க? திரும்ப ஏடிஎம்கே. டிஎம்கே. நான் 21 டிஎம்கே போட்டேன். 26க்கு 26க்கு டிவிகேக்கு தான். 2021 ஏடிஎம்கே. 26ல யாருக்கு போடுறீங்க? 26ன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான். பிஜேபி தான் போடுறீங்க. மோடிஜிக்கு போலான்னு இருக்கோம். பாமக வேணாம். 26ல யாருக்கு? அதுவும் பாமக தான். இப்ப குறிஞ்சிப்பாடி தொகுதியில கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை பார்க்கலாம். திமுக 34%, அதிமுக 32%, தமிழக வெற்றிக் கழகம் 13%, பாட்டாளி மக்கள் கட்சி 9%, தேமுதிக 7%, நாம் தமிழர் கட்சி யாரும் வாக்களிக்கவில்லை, மற்றவை 5%. ஸோ குறிஞ்சிப்பாடி தொகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டஃப் தொகுதியா இருக்கு. ஏன்னா தற்போதைய அமைச்சர் தொகுதியா இருந்தாலும் தாவைக்கு வந்து கணிசமான வாக்குகளை பிரிக்கிறதுனால ஒரு டஃப் தொகுதியா இருக்கு. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா பாமக மற்றும் தேமுதிக கணிசமான வாக்குகள் வச்சிருக்காங்க. அதனால வந்து கூட்டணி கட்சியான அதிமுக மற்றும் அதிமுகவுக்கு வந்து கூடுதல் பலமா இருக்கு. இந்த வீடியோ வந்து நம்ம வந்து கூட்டணி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ தற்போதைய சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கருத்து கணிப்புல பார்க்கலாம். பட் தற்போதைய சூழல பாத்தீங்கன்னா இது ஒரு டஃப் தொகுதியா இருக்கு. மோசமா இருந்தது, கொடூரமா இருந்தது. ஆட்சியை நாங்க பார்த்ததில்ல. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. இது சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. திமுக ஆட்சி எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அளவுக்கு ஒரு மாதிரி நடக்குது. நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் என்ன சுபிட்சமா இருக்காங்க. சிறப்பா இருக்கு, எந்த ஒரு குறையும் இல்லை, மகிழ்ச்சியா இருக்கு, நல்லதா இருக்கு. திமுக ஆட்சி நல்லதா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்க அந்நேரம் வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் எப்பயும் போலதான் இருக்கு. இதெல்லாம் புதுசா ஒண்ணும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. எப்பயும் போலதான் இருக்குது. திமுக ஆட்சி நாங்க எந்த குறைய சொல்றது, அதெல்லாம் நாங்க எதுவும் சொல்றதுக்கு விரும்பல. சரியில்லை, அவ்வளவுதான். திமுக ஆட்சி நாங்க விரும்பல. எப்பயுமே நம்ம அந்த நான் போட மாட்டோம். அது அந்த ஆட்சி வந்து எனக்கு பிடிக்கல. அந்த ஆட்சி ஒன்றும் அந்த அளவுக்கு சுகம் கிடையாது. இருக்கிறதுல படும் மட்டமான ஆட்சி அதுதான். பரவாயில்லண்ணா, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. அப்படியே ஓரளவு போய்கிட்டு இருக்கு. எங்க தொகுப்பகம் அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க. வந்து சரியில்லை தான். போயிருந்தா இருக்கு. அது ஒரு மாயா தான் இருக்கு. இந்த வருஷம் வந்தாலும் எப்படின்னு தெரியல. இந்த வருஷமா ஒரு மோசமா இருக்கு. திமுக ஆட்சி சரியில்லாத ஆட்சியா இருக்கு. இருந்தாலும் கூட்டணி இருக்கிறதால அதுல ஓட்டு போடுறோம். இப்போதைக்கு இருக்கிற ஆட்சி வந்து சரியில்லை. ஃபுல்லாக நம்ம மொபைல் கடை தான் வச்சுருக்கோம். ஃபுல்லாக வந்து கஞ்சா குடிச்சிட்டு ஃபுல்லாக நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம். ரொம்ப ரொம்ப மோசங்க. ஆட்சி சுத்தமா சரியில்லை. என்ன ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு குறை. திமுக ஆட்சி சொல்ற அளவுக்கு இல்ல. நல்லாவே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக ஆட்சி எங்க ஒண்ணுமே சுத்தப்பட்டு வரல. திமுக திருப்தி இல்லை. எனக்கு ஆட்சி பிடிக்குது, அதனால போடுறேன். மத சார்பின்மை இருக்கு. திமுக ஆட்சி எனக்கு பிடிக்கல. அது எனக்கு அவ்வளோ திருப்தியா தெரியல. நல்லா போயிட்டு இருக்கு. திமுக ஆட்சி சொல்ற மாதிரி இல்ல. என்ன பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு, சுமாரா இருக்கு. திமுக ஆட்சியில் எதுவுமே வந்து குறையும் இல்லை, ஒன்றும் இல்லை. திமுக ஆட்சியில் எல்லாமே ஏறிக்கிட்டே இருக்கு. அராஜகம் இருக்கு, பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு. ஒரு கடை வச்சுன்னா கூட 10 மணிக்கு மேலே கடை வைக்கூடாது. போலீஸ் அராஜகம் அதிகமாக இருக்குது. திமுக ஆட்சியில் அராஜகம் தான் அதிகமாக இருக்கிறதுனால இது கிடையாது. எடப்பாடியாரே பரவாயில்லன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இவங்க இப்படிதான் இருக்கு. அது எதுவும் சொல்ல முடியல. அது போக தான் தெரியும். அது வேஸ்ட்டு. அது நமக்கு பிடிக்கலன்றதுக்காக நம்ம அவங்க குறையும் சொல்ல முடியாது. ஆனா குறைகள் நிறைய இருக்கு, நம்ம அதை விமர்சிக்க நான் விரும்பல. என்ன செய்யலைங்க, மகளிர் உரிமை தொகை இருக்குது, எவ்வளவு செய்திருக்காரு. அது என்ன சொல்ல முடியும் குறை? பஸ் ஃப்ரீ எவ்வளவு என்ன செய்யணும்? படிக்கிற பிள்ளைக்கு 1000 ரூபாய், பெண்களுக்கு ஏற்ற போறாரு, அது உரிமை தொகை ஏற்ற போறாரு சொல்றாரு. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வீடியோஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.